அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிகே பேசுகிறேன். ஆடு கண்ணு போட்ட பிறகு பால் கறக்க கறக்க உடல் இளைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு நண்பர். அதாவது இதுதான் இயற்கைங்க. மாடு பால் கறக்கும் போது அதிகமாக பால் கறக்காது. அப்போ 2வது மாதம் 3வது மாதத்துல தான் பால் அதிகமாகும். 3வது மாதத்துலேருந்து 5வது மாதம் வரைக்கும் பால் சமமாக கறக்கும். அதுக்கப்புறம் 6வது மாதத்துலேருந்து பால் படிப்படியாக குறையும். ஸோ இந்த படிநிலையில் பால் எப்போ உயர்ந்து குறையுதோ அதே படிநிலையில் மாட்டுடைய உடலும் குறைஞ்சி ஏறணும். இதுதான் இயற்கை. இப்படி இருந்தால் தான் நீங்கள் மாடை நல்லா வளர்க்குறீங்க அப்படின்றது பொருள். அப்போ பால் கறவை அதிகமாகும்போது மாட்டின் உடல் இளைக்கும் என்பது இயல்பான விஷயம். மாடு உடையுது அப்படின்னு சொல்லுவாங்க. மாடு உடைஞ்சாதான் நல்லா பால் கறக்கும். அதுக்குன்னு உடைய விட்டுறக்கூடாது. தீவனமும் கொடுக்கணும். பால் குறையும் போது தீவனத்தை அதிகப்படுத்தினா உடல் எடை கூடும். சிந்திப்போம், செயல்படுவோம்.